மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 7 கவிதை பேழையில் முகமது ராவுதர் அவர்கள் இயற்றிய தேயிலை தோட்டப்பாட்டு பகுதியினுடைய இரண்டாவது பகுதியை நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். முதல் பகுதியில் நம்ம 7 பாடல் பார்த்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல்களை இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 8வது பாடல். பற்று வரவு குறிப்பேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதுங்க, பற்று வரவு குறிப்பேட்டு என்னதுங்க, குறிப்பேட்டினில் அதாவது வரவு செலவு நோட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வரவு செலவு நோட்டில் பாக்கி இருக்கும்படி எழுதி எப்பொழுதும் கடன் இருக்கிற மாதிரியே, அதான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, முதல் பகுதியில் கூட அந்த கடைசி இதில் சொன்னோம் பார்த்தீங்களா, கடைசி நிமிடங்களில் சொன்னேன் கேளுங்க. என்னதுங்க, நம்ம ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட அவன் 1000 ரூபா இருக்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் நம்ம பேரில் கணக்கு இருக்கிற மாதிரியே என்னதுங்க பொய் கணக்கு எழுதிட்டு இருந்திருக்கான். அப்போ பற்று வரவு குறிப்பேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி எப்பவுமே என்னதுங்க நம்ம பேரில் கடன் இருக்கிற மாதிரியே பொய் கணக்கு எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, சற்றும் என்னதுங்க, அவர் சற்றும் தயவு இல்லாமலே நம்ம மேலே என்னதுங்க கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இப்படி ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா படிப்பறிவு இல்லாதனால கணக்கு போய் என்னதுங்க, இங்கே கணக்கு காட்டுங்கன்னு போய் கேட்குறதுக்கு நமக்கு 1-2 தெரியாது. எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ என்னதுங்க கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. அப்படியே எதிர்த்து கேட்டாலும் என்னது எங்ககிட்ட வந்து எதிர்த்து பேசுகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடித்து கொடுமைப்படுத்துவானுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம மேலே என்னதுங்க பொய் கணக்கு எழுதி கொஞ்சம் கூட ஒரு என்னதுங்க தயவு இல்லாமல்னா கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாமல் கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி என்னதுங்க கூலிக்கு என்னதுங்க வேலையும் மக்களையும் என்னதுங்க எல்லாமே என்னதுங்க கப்பலில் ஏற்றுறான். கூலிக்கு வேலையும் மக்கள்கிட்ட சொல்கிறான், வந்தீங்கன்னா எனது வேலை கிடைக்கும், வேலைக்கு என்னதுங்க கூலி கிடைக்கும், இந்த கடன் அடைச்சிடலாம்ப்பா, இன்னொரு பக்கம் போய் வேலை செய்யலாம் அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும், அங்கேயும் நம்ம போக தான் செய்வோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்படி நம்மளையில் என்னதுங்க கப்பலில் ஏற்றிட்டு கொண்டு போகிறான். எங்கே போகிறான் பாருங்கள், அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்திலே கொண்டு போய் அங்கே விட்டுறான் நம்மளைய. பாருங்க எப்படின்ட்டு. அக்கறை தேசமான நம்மளுடைய இலங்கைங்கிறது என்னதுங்க கடலுக்கு அந்த பக்கத்து தானே இருக்குது. அப்போ அக்கறை தேசத்தின் என்னதுங்க லங்கை தீவுக்குள்ளே, இந்தியாவின் மறுகரையில் அமைந்த இலங்கை தீவுக்குள்ளே சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்தமான் தீவு போன்ற இடத்தில் ஆள் அரவமற்ற கடல் சூழ்ந்த தீவு போன்ற இடம். தீவுனா என்னதுங்க, 4 புறம் என்னதுங்க நீரால் சூழப்பட்டதானே தீவுன்னு சொல்கிறோம். அங்கே வந்து என்னதுங்க நம்மளுடைய இந்தியர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் கண்டுபிடிச்ச இடம் அது. அப்போ அந்த இடத்துல அவன் இதை பயிரிடலாம், இதை செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிச்சு வச்சுட்டான். அதுக்கு ஆள் தேவை. நம்மளே கொண்டு போய் இப்படி என்னதுங்க நீக்கு போக சொல்லி என்னதுங்க நேக்காக கொண்டு போயிட்டு சொல்லி கூப்பிட்டு போயிட்டியான். அந்தமான் தீவு போன்ற இடத்துல கொண்டு போய் விட்டுறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக சிக்கனமாகவே என்னதுங்க வெள்ளையர் தங்களின் தேயிலை தோற்றத்தில் என்னதுங்க சேர்த்திடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க கூடுதல் செலவில்லாமல் நம்மளையே ஈஸியாக கொண்டு போய் என்னதுங்க நம்மளையே அங்கே வேலைக்கு வச்சுக்குவாங்க. சம்பளம் அள்ளி தரணும்னு அவசியம் இல்லை, கிள்ளி தந்தாவே போதும். ஏன்னா நம்ம தான் ஏமாந்தவர்கள் அல்லவா, நம்ம என்னதுங்க நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடலாம் இல்லைங்களா. அதனால் என்னங்க நாசுக்கா அப்படியே கொண்டு போய் என்னதுங்க செலவே இல்லாமல் நம்மளைய அவன் வேலைக்கு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு நம்மளை என்னதுங்க ஏமாற்றிருக்கான் பாருங்கள். அடுத்த பாடல் வாங்க, 10வது பாடல் பாருங்கள். உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுக்கும் உள்ள செலவுக்கும், நம்ம உண்ணுகின்ற உணவு இருக்கு இல்லைங்களா, அந்த உணவுக்கும் மற்ற செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி அப்படின்னு சொல்கிறான். பணம் இல்லாமல் 3 வேளை என்னதுங்க உணவு கிடைக்காமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே போயாவது அவன் கொடுக்குற சம்பளத்தை வச்சாவது வாழ்ந்து பெரிய இதாக பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அங்கே போய் கணக்கு எழுதி வச்சுட்டானே. எடிங்க 100 ரூபா நம்ம வாங்கியிருந்தோம்னா 2000 எழுதியிருக்கிறேன், 10,000 எழுதியிருக்கிறேன். அப்புறம் நம்ம எங்கே ஒரு 5-10 காசு சேர்த்து வைக்கிறது. ஏன்னா இப்போ வந்து என்னதுங்க அவன் நல்லா தெளிவாகிட்டான். 3 நேரம் சோறு போட்டால் இவங்க நம்மளே எடுத்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், காசை கம்மியாக கொடுக்குறான், பொருளினுடைய விலையை அதிகப்படுத்தி வச்சுக்கிறான், அவன் விற்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, வயிறு பட்டினி போட்டு தான் கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவனுடைய கொடுமை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வேறு வழி இல்லாமல் என்னதுங்க இப்போ ஒரு நேரம் பட்டினி கிடந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க அப்படியே பட்டினி கிடந்து வாழ என்னதுங்க ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகிருச்சு. ஏன்னா காசு வர்றதில்ல கையில், நம்மளை ஏமாற்றிட்டான். அங்கே போய் காசு அள்ளி தருவான்னு பார்த்தா அவன் கிள்ளி தந்துட்டான். ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சு எப்படி சொகுசு வாழ்க்கை நம்ம வாழ்கிறது. அப்போ என்னதுங்க அங்கே 3 வேளையில் என்னதுங்க 1 வேளை 2 வேளை பட்னியாக கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உணவு கிடைக்காமல் அப்படியே அவங்க தவிக்கிறாங்க.
அரிதாகி அப்படின்னா தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு மண்ணுளி பாம்பு போல. மண்ணுளி பாம்புன்னா என்ன பண்ணுவோம், மண்ணுக்குள்ளேயே வாழும் அந்த பாம்பு, பார்த்துருக்கீங்களா? மண்ணுளி பாம்பு. மண்ணுளி பாம்பு 2 பக்கம் தலை இருக்கிற மாதிரி இருக்குமே, சரிங்களா? அந்த மண்ணுளி பாம்பு என்ன பண்ணும், என்னதுங்க, மண்ணுக்குள்ளேயே தன்னுடைய உணவை தேடிக்கிட்டு போய் சின்ன சின்ன உயிர் புழுக்களை பூ எதாவது சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குங்க, சரிங்களா? அந்த பாம்பு போல் சிறு என்னதுங்க மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வருவதை காணீரோ. உணவை தேடிக்கொண்டு என்னதுங்க மண்ணுளி பாம்பு போல் என்னதுங்க அந்த தேயிலை தோட்டத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு என்னதுங்க வாழ்ந்து வருவதை பார்க்கவில்லையோ. இது இப்போ கூட உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியலையா? வேண்டாம் என் மக்களே, என்னதுங்க என் குழந்தைகளே, வேண்டாம். நாங்கள் படுற கஷ்டத்தை ஒரு காலத்துலேருந்து வருங்காலத்தில் நீங்கள் என்னதுங்க அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மண்ணுளி பாம்பு எப்படி மண்ணுக்குள்ளேயே வாழுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு, அது மாதிரி என்னதுங்க அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே இவனை நம்பி நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி அவன் கொடுக்குறது தான் உணவு, அவன் கொடுக்குறது தான் சம்பளம் ஆகிப்போச்சு. எங்களை மாதிரி நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் வாழ்கிறத நீங்கள் பார்க்கலையா அப்படின்ட்டு சொல்லி பாடுறாரு. அடுத்த 11வது பாடல் பாருங்கள். ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காலினி மேல் இந்த பூததையை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, எடுங்க. ஆதலாலே இனி இந்த சகோதர அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலாலே இனி இந்த சகோதர, இனிமேல் இந்த சகோதரியாகிய அன்புள்ள சோதரி காலின்னு இந்த இடத்துல காளி தேவி துர்கை சொல்கிற மாதிரிங்களா, அன்புள்ள அந்த துர்கையின் மேல் என்னதுங்க இந்த பூததை இல்லா கங்காணிகள். பூததைன்னா யாருங்க, இந்த பூதம் போன்ற இந்த ஆங்கிலேய கைக்கூலிகளாக கங்காணிகள் சொல்கிறத கேட்டு நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா என் மக்களே, போதும், நாங்கள் பட்ட கஷ்டம் போதும், இனிமேல் நீங்களும் என்னது கஷ்டப்படக்கூடாது, சொல்கிறத கேளுங்க ஐயா, வேண்டாம் ஐயா இந்த வாழ்க்கை, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆதலாலே நாங்கள் படுற கஷ்டம்லாம் போதும், நீங்கள் என்னதுங்க எங்கள் கஷ்டத்தை பாருங்கள், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்குங்க. அதனால் இனி இந்த வாழ்க்கை எங்களோட போகட்டும், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதர அன்புள்ள சோதரி காளி அப்படின்னா, காளின்னு இந்த இடத்துல துர்கை தேவி சொல்கிறாங்க. அந்த துர்கை மேலே என்னதுங்க நம்ம ஒரு சபதம் எடுத்துக்குவோம், துர்கை மேலே சத்தியமாக சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்குவோம் நம்ம. என்னது, இந்த பூததையை இல்லா கங்காணிகள், பூதம் போன்ற என்னதுங்க நம்மளை ஆட்டுவிக்கின்ற இந்த கங்காணிகள் செப்பும் சொல்லக்கூடிய பொய்யுரை கண்டு மயங்காதீர். அவங்க இப்போ என்னதுங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. நாங்கள் எப்படி இங்கே கஷ்டப்படுறோமோ அது மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னதுங்க அவன் இப்படித்தான் என்னதுங்க ஏமாற்றுவான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் ஜனங்களை கூட்டிகிட்டு போனோம்ல, அவங்க எவ்வளோ சூப்பராக வாழ்ந்துட்டுருக்குறாங்க தெரியுங்களா, அங்கே அங்கேருந்து வரமாட்டேங்கிறாங்க, 3 நேரம் சாப்பாடு அப்படின்னு இவன் இங்கே கஷ்டப்படுறத அவன் அப்படியே அங்கே போய் மாற்றி சொன்னாலும் சொல்லுவான். அதனால் யாரும் நீங்கள் அதை கேட்டு அவனுடைய பொய்யுரை, அவனுடைய என்னதுங்க அந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு மயங்காதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க, வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பூதம் போன்று இருக்கக்கூடிய இந்த கங்காணிகள் என்னதுங்க சொல்லக்கூடிய சிப்பம் அப்படின்னா சொல்லக்கூடிய அந்த பொய்யுரை கண்டு என்ன சொல்கிறாங்க, என்னதுங்க இந்த பூதம் போன்ற இருக்கக்கூடிய அந்த கங்காணிகள் சொல்கிற பேச்சை கேட்டு தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்கள். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா குறையனவே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போய் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், நாகரிகம் இல்லை அந்த கல்வி அறிவு இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இவ்வாறு மக்கள் அந்த மாதிரி என்னதுங்க அந்தமான் தீவு, இலங்கை தேசம் போன்ற தீவுகளில் போயிட்டு என்னதுங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, மக்கள் சென்று அந்த தேயிலை தோட்டத்தில் இருந்துங்க இந்தியர் துன்பப்படுவதற்கு, மக்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன, இந்தியர்கள்லாம் இப்படி போய் ஏன்னா அங்கே எல்லாத்தையும் இது எழுத்து பேசினதை அங்கே கொண்டு விட்டுறானே. அப்போ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா. அப்போ கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணமும் நாகரிகம் என்னதுங்க நம்ம இவையில் ரெண்டுலேயுமே ஒன்று கூட நம்மக்கிட்ட இல்லாத அந்த குறைதான் காரணம். இப்படிங்க ரெண்டுமே இல்லாத, ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு இருந்திருக்கலாம். அந்த கல்வி கற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு நாகரிகம், அதுக்குன்னு சில ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அந்த விதிமுறைகள் அதை தெரிஞ்சிக்காமல் போனது தான். ஒருவேளை நம்ம என்னதுங்க கல்வி அறிவு இருந்ததுன்னா சரிப்பா வேலைக்கு வர்றோம்,
சரி ரைட்டுன்னு போகலாம். அப்போ அங்கே வேலைக்கு போன இடத்துல சம்பளத்தை கொடுக்குறப்ப எண்ணி வாங்கியிருக்கலாம், கணக்கு நோட்டில் எவ்வளோ வரவு வச்சு கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இன்றைக்கி போய் நாங்கள் கஷ்டப்படுறது போதும் சாமி, நீங்கள் நாங்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள், வேண்டாயா நம்ம இனிமேல் என்னது படிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, இப்படித்தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க, அவங்களுடைய பொய்யுரை கண்டு மயங்காதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன? மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும். இந்த ரெண்டில் என்னதுங்க ஒன்று கூட நம்மக்கிட்ட அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. நம்ம அந்த அளவுக்கு நம்மளை என்னதுங்க முட்டாளாக்கிட்டாங்க. நம்மளை வறுமையில் தள்ளி தான் நம்மளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, வேண்டாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க சொல்கிறாங்க. கல்வி அறிவு இல்லாதது தான் இதுக்கு காரணம், புரிஞ்சுக்குங்க என் மக்களே அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்கள் 13வது பாடல். இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரிற் கட்டுப்பாடு செய்குவீரே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றேனும் கண்டுங்கள், அதாவது என்னதுங்க, இன்றேன்னா இனிமேலாவது, இப்பொழுதாவது உணருங்கள். எப்படிங்க கண்டுங்கள் அப்படின்னா இனிமேலாவது தெரிஞ்சுக்குங்க, எப்படிங்க கண்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தெரிஞ்சுக்குங்க, உணருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி அப்படின்னா என்னதுங்க, வாழ்க்கையில் என்னதுங்க ஏற்றம் தரும் அந்த கல்வியை கொடுத்து, கல்வி இருந்தால் போதும் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற வருது இல்லையா, அந்த கல்விங்கிற அந்த ஏற்றத்தை தந்து நீங்கள் என்னதுங்க குறையில்லா ஒற்றுமையாகவே, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே அப்படின்னா என்னங்க, ஊரில் உள்ள முறைப்படி வாழ்வீராக, செய்குவீராக அப்படின்னா அதுங்க வாழ்வீராக. உங்களுக்குள்ள ஒரு என்னதுங்க ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்கும் இல்லையா, ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டுப்பாட்டோடு என்னதுங்க ஊர் மக்களோடு நீங்கள் நல்லா இருங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். கல்வி எங்கே கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் என்னதுங்க பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. பள்ளிக்கூடம் எங்கே இருக்குதோ அங்கே போய் சேர்த்து விடுங்க. தூரமாக இருக்குதுன்னுலாம் பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னதுங்க ஆனாவானா தெரியணும், 1 2 தெரியணும். அப்படி தெரியாதனால தான் இன்றைக்கி நாங்கள் மனைவி குழந்தைகளோடு என்னதுங்க இன்றைக்கி இந்த யாருமில்லாத ஆள் அரவமற்ற அந்த தீவில் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், போதியா அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க ஏற்கனவே அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்மளுடைய இப்போ நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பாடுவது போல் அற்புதமாக என்னதுங்க முகமது ராவுத்தர் அவர்கள் இந்த தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிற அந்த பாடல் வாயிலாக என்னதுங்க அந்த அடிமை தொழிலாளி கூலி தொழிலாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களை என்னதுங்க மன வழியை, அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்களோட கஷ்டத்தை என்னதுங்க எடுத்து சொல்கிறாரு. இப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க நம்மளை ஆங்கிலேயர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீண்டும் பாடல் பார்க்கலாம் பாருங்கள். ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியில் என்னதுங்க நமது இந்திய தேசத்தில் நிறைய கைத்தொழில்கள்லாம் இருந்தது. கூடை பின்னுதல், என்னதுங்க பானை செய்கிறது, சக்கரம் செய்கிறது, என்னதுங்க இந்த மாதிரி கயிறு திரிக்கிறது, இது மாதிரி நிறைய குடிசை தொழில்கள் என்னதுங்க கூலி தொழில்கள்லாம் இருந்தது. என்னதுங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், சால சிறப்புடனே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். நாகரிகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் அழிந்த நாடு. நாகரிகத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, என்னதுங்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மக்கள் என்னதுங்க செல்வத்தோடு வாழ்ந்தாங்க, நல்ல ஓரளவு நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து கூடி புகுந்து வருமானம் கொடுத்து ரச்சித்து வரும். எப்படிங்க நமக்கு என்னதுங்க இந்த மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் என்னதுங்க நடுமத்தியில் பாதியில் வந்தவங்க தான் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னதுங்க வருமானம் கொடுத்து ரச்சித்து வரும் நம்மளுடைய கைத்தொழில்கள் எல்லாத்தையும். எப்படிங்க நமக்கு வருமானம் கொடுக்குது, அந்த வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த கைத்தொழில் எல்லாத்தையும் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னதுங்க அவன் வசப்படுத்திக்கிட்டான், அவன் அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததனால் நம்மளுடைய கைத்தொழில்கள் எல்லாத்தையும் என்னதுங்க அவன் முடக்கிட்டான், அவன் கொடுக்கக்கூடிய வேலையை தான் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டான். இப்படி நம்மளையே முடக்கிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்படுத்தினோம், பேயினும் நாயினும் கீழாகினோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்னதுங்க பிறந்து வளர்ந்த அந்த மண்ணில் இங்கே விளைந்த காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம வளர்ந்த இந்த மண்ணில் என்னங்க நம்ம நிறைய பலவித வேலைகள் செஞ்சோம். இன்றைக்கி நம்மளே என்ன பண்ணுறான், நம்மளுடைய பெண்டு பிள்ளையுடன் என்னதுங்க, அதாவது என்னதுங்க மனைவி மக்களோடு கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளிவிட்டான்.
பேயை விட நாயை விட நம்மளை கீழ்த்தரமாக நடத்தினான் அப்படிங்கிறான். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆலை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கண்காணிகள் கூப்பிடவே, கண்காணினா கண்காணிப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்பா அங்கே வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், 3 நேரம் நல்ல சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, என்னது துறை கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க ஆசை வார்த்தை கூறி நம்மளை என்னதுங்க கூட்டிகிட்டு போய் என்னதுங்க கரும்பு ஆலைக்குள்ளே அந்த மிஷினுக்குள்ளே கரும்பு உள்ளே விட்டு எடுத்த அந்த சாறு ஒரு பக்கம் போகும், எப்படி சக்கை ஒரு பக்கம் போகுமா, நம்மளுடைய அந்த என்னதுங்க சாறுங்கிறது நம்மளை ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய என்னதுங்க வெறும் உடலை வெறும் சக்கையாக நம்மளை போட்டு என்னதுங்க வாட்டி வதக்கிட்டான், குரங்கு ஆட்டி வைக்கிற மாதிரி என்னதுங்க நம்மளை ஆட்டி வச்சான் அப்படின்னு சொல்கிறான். 1க்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டுமுண்டுமாய் கணக்கு எழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாக இருந்தார்கள். நம்ம மேலே என்னதுங்க 10க்கு 100 ரூபாய்னு கடனை எழுதி வச்சுட்டான், 1000 ரூபாய்னு எழுதி வச்சுட்டான், 10,000 ரூபாய்னு எழுதி வச்சுட்டான், சாகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளை குடும்பப்படுத்துகிறானுங்க. நமக்கு தலைக்கு சுமையாய் பாரமாய் வந்து நின்னார்கள் இந்த அந்நியர்கள் அப்படின்னு சொல்லலாம். பற்று குறிப்பு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி, எப்படி சொல்கிறாங்க, பற்று வரவு நோட்டில் இன்னும் உங்களுக்கு கணக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி ஏன்னாங்க கப்பலிலே ஏற்றி கொண்டு போய் எங்கே விட்டான், அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்துல ஆள் அரவம் இல்லாத ஊருக்குள்ளே கொண்டு விட்டுட்டேன், என்னங்க காட்டுக்குள்ளே விட்டுட்டான். மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்ந்துடுவார், நம்மளை நாசுக்காக கொண்டு போய் அங்கே சேர்த்தி. அடுத்து பாருங்க, உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு வில்லையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. மண்ணுளி பாம்பு எப்படி வாழ்க்கையை மண்ணுக்குள்ளேயே தன்னுடைய உணவுகளை தேடிக்குதோ அது மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ளேயே எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு வேணதுங்க வழி இல்லாமல் இதை நாங்கள் வாழ்ந்து வர்றதை நீங்கள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காளினி மேல், இந்த காளி துர்கை மேலே சத்தியம் பண்ணி நம்ம சொல்லுவோம், புரிஞ்சுக்குவோம். எனது இந்த பூததை இல்லா கண்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர்கள். இந்த பூதம் போன்ற நம்மளை ஆட்டுவிக்கக்கூடிய இந்த கண்காணிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்லக்கூடிய இந்த ஆசை வார்த்தைகளாம் தயவு செய்து என்னதுங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா குறையனவே. இப்படி போய் அங்கே கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, கல்வி அறிவு அறிகிற நாகரிகம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது இருந்திருக்கலாம், இல்லை அப்படி தெரியாதனால இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். இன்றேனும் கண்டுகோள், இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி என்னதுங்க குழந்தைகளுக்கு தேவையான அந்த கல்வி அறிவை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே. எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தைங்களை என்னதுங்க நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி இனிமேலாவது நல்லா இருங்க, உங்கள் ஊர் கட்டுப்பாடு இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க தொழிலாளர்களுடைய மன வலிமையை இந்த இடத்துல முகமது ராவுத்தர் அவர்கள் எடுத்துரைக்கின்றார். இப்போ அடுத்து நூல்வழி போகலாம். நூல்வெளி அப்படிங்கிறது பாருங்கள், நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. ஆன்லைன் பண்ணிக்குவாங்க, ஒரு மதிப்பெண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? இப்போ வயக்காட்டில் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வெயில், அந்த களைப்பு, அந்த சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. அது போன்ற என்னதுங்க அந்த இலக்கிய வடிவம் தான் அந்த நாட்டுப்புற பாடல், இந்த கும்மி பாடல் வழியாகத்தான் என்னதுங்க இது போன்ற கஷ்டங்களை மக்கள் சொல்கிறாங்க. பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. இப்படி மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு தங்களுடைய கருத்துக்களை பாடல் வாயிலாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் அச்சில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. அடுத்தது வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், திருப்பாடல்கள் என்று இந்நூல் பலவாறாக அழைக்கப்பட்டன. இது போன்ற மக்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பாடல்கள் வாயிலாக, இது போன்ற பாடல்கள் வாயிலாக, அதற்கு இப்படிப்பட்ட பேர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. எது மக்களுடைய வாழ்க்கை நிலையை, இந்த துன்ப நிலையை என்னங்க எடுத்துரைக்கும் அந்த பாடல்களுக்கு இப்படிப்பட்ட தலைப்பு. அடுத்தது செவ்வியல் இலக்கிய என்னதுங்க மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருள்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடுபொருளாக்கின. இதெல்லாம் யாருப்பா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன என்னதுங்க இது போன்ற இந்த மக்களுடைய மன கஷ்டத்தை சொல்லக்கூடிய இந்த பாடல்களை இவங்க என்ன இதையும் ஒரு இதாக எடுத்து இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, நூல்களாக என்னதுங்க கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நூல்லாம் எழுதி கொண்டு வந்தனால தாங்க நமக்கு தெரியுது, ஓ மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்க, புரிஞ்சா இல்லைங்களா?
அதுதாங்க ஒரு விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறது. சரிங்களா? இப்போ முகமது ராவுத்தர் எழுதிய தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிற இந்த கவிதை பேழை பாடலை நம்ம பார்த்து முடித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நெடுவினாவில் இதில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி நூல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணச்சொல்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ஏதாவது பாடல் வரிகள் கொடுத்து இப்போ இந்த கண்காணிகள் அப்படின்னா என்னதுங்க, கண்காணிப்பவர் அப்படின்னு சொல்லலாம். பெண்டு பிள்ளை, பெண்டு அப்படின்னா மனைவி, இந்த மாதிரி சொல்லுக்கு என்னென்ன பொருள்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? நெடுவினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 மதிப்பெண் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 மதிப்பெண் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக இந்த தேயிலை தோட்டப்பாட்டை படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.